வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 5ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 823ஆம் ஆண்டில் திருத்தந்தை முதலாம் பாஸ்கல் இத்தாலியின் மன்னராக முதலாம் லொத்தாயிருக்கு முடிசூட்டினார். 1081ஆம் ஆண்டில் முதலாம் அலெக்சியோஸ் கொம்னேசோஸ் பைசாந்திய பேரரசராக கான்ஸ்டாண்டினோபிள் நகரில் முடிசூடினார். 1654ஆம் ஆண்டில் ஆங்கில டச்சு போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு வெஸ்ட்மினிஸ்டர் உடன்பாடு எட்டப்பட்டது. 1792ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன் முதல் தடவையாக வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினார். 1804ஆம் ஆண்டில் முதல் தடவையாக விண்வீழ்கல் ஒன்று வீழ்ந்தது ஸ்காட்லாந்தில் பதிவு செய்யப்பட்டது. 1879ஆம் ஆண்டில் பொலிவியா மற்றும் பெரு மீது சிலி போரை அறிவித்தது. பசிபிக் போர் ஆரம்பமானது. 1897ஆம் ஆண்டில் கிரேக்கத்திற்கும் உதுமானிய பேரரசுக்கும் இடையில் போர் ஆரம்பமானது. 1930ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி அரபிக்கடலின் குஜராத் கடற்கரையோர பகுதியான தண்டியில் உப்பு சட்டத்தை மீறி உப்பை கையிலே அள்ளி எடுத்து வந்து தனது 241 மைல் நடைப்பயணத்தை முடித்து கொண்டார். 1932ஆம் ஆண்டில் பின்லாந்தில் மது விலக்கு கொள்கை முடிவுக்கு வந்தது. 1932ஆம் ஆண்டில் நியூ பவுண்ட்லாந்தில் 10,000க்கும் அதிகமான கலவரக்காரர்கள் கொலோனியல் கட்டிடத்தை கைப்பற்றினர். 1936ஆம் ஆண்டில் மிசிசிப்பியில் சுழற்காற்று தாக்கியதில் 233 பேர் உயிர் இழந்தனர். 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானிய போர்க்கப்பல்கள் இலங்கையை தாக்கி தென்மேற்கு பகுதியில் கார்ன்வால், டோர்செட்ஷையர் என்னும் 2 பிரித்தானிய கப்பல்களை மூழ்கடித்தன. 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் பெல்ஜியத்தின் மீது தவறுதலாக குண்டுகளை வீசியதில் 209 சிறுவர்கள் உட்பட 900 பேர் கொல்லப்பட்டனர். 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் கிளைசோரா என்ற கிரேக்க நகரில் 270 உள்ளூர் மக்கள் ஜெர்மனியரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1946ஆம் ஆண்டில் 11 மாதங்களுக்கான ஆக்கிரமிப்பின் பின்னர் சோவியத் படைகள் டென்மார்க் தீவான போன் ஹோமை விட்டு விலகின. 1949ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் இலினோய் மாநிலத்தில் மருத்துவமனை ஒன்றில் தீப்பிடித்ததில் 77 பேர் உயிர் இழந்தனர். 1956ஆம் ஆண்டில் கியூபா புரட்சியில் பிடல் காஸ்ட்ரோ கியூபாவின் அரசு தலைவர் புல்ஜென்சியோ பட்டிஸ்டாவுடன் போரை அறிவித்தார். 1956ஆம் ஆண்டில் இலங்கை பொது தேர்தலில் SWRD பண்டாரநாயக்க தலைமையிலான மகாஜன எக்சத் பெரமுன அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றது. 1957ஆம் ஆண்டில் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் பொது உடைமைவாதிகள் ஆட்சியை கைப்பற்றினர். EMS நம்பூதிரிபாத் முதலமைச்சரானார். 1964ஆம் ஆண்டில் பூட்டான் பிரதமர் ஜிக்மே டோர்ஜி இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1969ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் அமெரிக்க நகரங்களில் போருக்கு எதிராக பெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன.
1976ஆம் ஆண்டில் சீனாவில் தியானன்மென் சதுக்கத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்ட நிகழ்வு நடைபெற்றது. 1981ஆம் ஆண்டில் தமிழ் ஈழப் போராளிகள் குட்டிமணி, தங்கதுரை, ஜெகன் ஆகியோர் இலங்கை இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார். 1991ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் அட்லாண்டிக் ஏர்லைன்ஸ் வானூர்தி ஒன்று வீழ்ந்ததில் விண்வெளி வீரர் ஜென்னி கார்ட்டர் உட்பட அதில் பயணம் செய்த அனைத்து 23 பேரும் உயிர் இழந்தனர். 1992ஆம் ஆண்டில் பெருவின் அரசு தலைவர் ஆல்பர்ட் புஜ்மேரி நாடாளுமன்றத்தை இராணுவ உதவியுடன் கலைத்தார். 1998ஆம் ஆண்டில் அகாசி கைட்ஜோ உலகின் மிகப்பெரிய தொங்கு பாலம் ஜப்பானில் 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் அமைக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டில் வடகொரியா சர்ச்சைக்குரிய தனது குவாங்மியோங் சொன் 2 என்ற ஏவுகணையை ஜப்பான் மீது வீசியது. 2010ஆம் ஆண்டில் மேற்கு வர்ஜீனியாவில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் நடைபெற்ற வெடிப்பினால் சிக்கி 29 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் ஏப்ரல் 5ஆம் நாளானது பாலஸ்தீனத்தில் குழந்தைகள் நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.